Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Algebra 3rd chapter. இதில் வந்து 3rd exercise 3.3 பார்க்கலாம். இதில் 3rd problem என்னன்னா find the GCD of the each pair of the following polynomials. Okay, ஒரு 3 polynomials கொடுத்து 2 polynomials கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து GCD வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். GCD ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து f(x), g(x) எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து LCMும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து GCD ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். LCM into GCD is equal to f(x) into g(x)ங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து GCD வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக. சரியா? ஃபஸ்ட்டு f(x) and g(x) வந்து எடுத்து எழுதிடலாம். f(x) is equal to 12 into x power 4 minus x cube. Next g(x) is equal to 8 into x power 4 minus 3x cube plus 2x square. இப்போ f(x) g(x) எடுத்து எழுதியாச்சு. நமக்கு LCM என்ன கொடுத்துருக்காங்க? LCM is equal to 24x cube into x minus 1 x minus 2. ஓகேவா? இனி வந்து நமக்கு வந்து ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன? LCM into GCD is equal to f(x) into g(x). ஓகேவா? இதில் வந்து நமக்கு வந்து இப்போ GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். GCD இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி உள்ள இந்த ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து LCM ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நம்ம வந்து GCD ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சேம் மெத்தட் தான். g(x) டிவைடட் பை LCM. ஓகேவா? நமக்கு வந்து இப்போ வந்து இனி வந்து f(x) g(x) LCM எடுத்து எழுதிடலாம். இப்போ வந்து f(x) என்ன? 12 into x power 4 minus x cube into then வந்து இங்கே என்ன இருக்குது? g(x) 8 into x power 4 minus 3x cube plus 2x square divided by LCM என்ன கொடுத்துருக்காங்க? 24x cube into x minus 1 into x minus 2. ஓகே, இப்போ வந்து இது வந்து 12 2s are 24 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 4s are 8. ஓகேவா? கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது? ஓகே, வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? 4 இன்ட்டு இங்கே எக்ஸ் பவர் 4 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x cube ப்ளஸ் 2x ஸ்கொயர் divided by x cube x minus 1 into x minus 2. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா இந்த எக்ஸ் க்யூபை வந்து நம்ம வெளியில் எடுத்து எழுதலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து நமக்கு வந்து எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுலேருந்து வந்து எக்ஸ் க்யூபை வெளியில் எடுக்கிறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸு தென் மைனஸ் 1 தான். நெக்ஸ்ட் இந்த இதில் வந்து இந்த பார்ட்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ் க்யூப் எக்ஸ் மைனஸ் 1 இன்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆகிடும். அதே போல் எக்ஸ் மைனஸ் 1 வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? பேலன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது? 4x ஸ்கொயர் தென் வந்து இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலான்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ப்ளஸ் 2. அப்போ நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணினா வந்து என்ன வரணும்? 2 வரணும். ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 வரணும். அப்போ என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்ன வரணும்? 2 வரணும். அப்போ 1 into 2 தான் 2. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அதை ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 வரணும். அப்போ ரெண்டுமே வந்து என்னது? மைனஸ் போட்டால் தான் என்னது? மைனஸ் 3 வரும். இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்னது? மைனஸ் 1 அண்டு மைனஸ் 2 தான் ஃபேக்டர். அப்போ என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, டிவைடட் பை பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது.
ஓகேவா? இப்போ வந்து இந்த எக்ஸ் மைனஸ் டூவும் இந்த எக்ஸ் மைனஸ் டூவும் வந்து கேன்சல் ஆகிடும். இது என்ன இருக்குது? 4x² இன்டு எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் நம்மளுடைய ஜிசிடி. GCD is equal to 4x² into x minus 1. ஓகேவா? இப்போ GCD ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். Next part, x cube plus y cube and x power 4 x plus x square y square plus y power 4 whose LCM is x cube plus y cube into x square plus xy plus y square. ஓகேவா? நமக்கு வந்து f of x and g of x கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to x cube plus y cube. Next g of x is equal to என்ன? x power 4 plus x square y square plus y power 4. Next வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது? LCM இருக்குது. LCM எடுத்து எழுதிக்கோங்க. LCM is equal to x cube plus y cube x square plus xy plus y square. இதுக்கு வந்து நம்ம GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா என்ன? LCM இன்டு GCD is equal to f of x இன்டு g of x. இப்போ நமக்கு GCD ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ GCD is equal to f of x இன்டு g of x divided by LCM. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? f of x என்ன இருக்குது? x cube plus y cube into x power 4 plus x square y square plus y power 4 divided by LCM என்ன இருக்குது? x cube plus y cube into x square plus xy plus y square. ஓகேவா? இப்போ வந்து இந்த x cube இந்த x cube கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதோ அது அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே வந்து எக்ஸ் பவர் 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய் பவர் 4 இருக்குது. ஆனால் இங்கே என்ன தான் இருக்குது? எக்ஸ் பவர் 4க்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதில் எக்ஸ் ஒய் இருக்குது. ஒய் பவர் 4க்கு பதில் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டபுளாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்படின்னா ரூட் எடுத்து எழுதுகிறோம். அப்படி தானே? அப்போ இங்கே வந்து 4ஆக இருந்துச்சுன்னா என்னது? 2 × 2 தானே? அப்போ அந்த ஃபார்மெட்டில் எழுதணும். இது வந்து நான் வந்து டைரெக்டாக எழுதுகிறேன். இது வந்து ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஆனால் இந்த ஒரு இது வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அந்த பெரிய ஸ்டெப்பில் வந்து எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நான் வந்து உங்களுக்கு அதை சொல்லித்தரேன், எப்படி வருதுன்னு சொல்லித்தரேன். இப்போ சிம்பிளாக வந்து ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். இங்கே என்ன இருக்குன்னா, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ் பவர் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் பவர் 4க்கு என்ன வரும்? ஒய் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன எழுதணும்னா, இந்த எக்ஸ் ஒய் இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி வந்து மைனஸ் போட்டு எழுதணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் வந்துச்சுன்னா என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு ஒரு பாட்டுக்கு வந்து ப்ளஸ் போட்டு எழுதணும். செகண்ட் வந்து என்னது? மைனஸ் போட்டு எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் divided by x square plus xy plus y square. இப்போ வந்து இந்த பார்ட்டும் கேன்சல் ஆயிரும். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஜிசிடி. ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம ஜிசிடி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம வந்து ஒன்று வந்து மல்டிப்ளை இது மெமரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இது நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருந்தோம்?
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருந்தோம் கரெக்டாக. இது வந்து எப்படி இந்த ஸ்டெப்பு வந்துச்சுன்னு உள்ளது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. இந்த எக்ஸ் பவர் 4 அதை வந்து நம்ம வந்து ஸ்கொயராக எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒய் பவர் 4 இருக்குல்ல அதையும் அதே மாதிரி எழுதிக்கோங்க, ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குல்ல இதை அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை ஒன் டைம் கூட ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது வந்து 0 தானே, அதனால அது வந்து இதில் வந்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ ரெண்டு வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 தானே, அதனால ப்ராப்ளம் இல்லை, ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே இது என்ன வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓகே இது சேர்த்து எழுதலைல்ல, சேர்த்து எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டும் சேர்த்து எழுதுனா என்ன வரும், 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா என்ன, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இதை வந்து என்ன சேர்த்து எழுதிக்கலாம், என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் xy த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இது இன்னும் அடுத்தது எப்படி இருக்குதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா, அப்போ இந்த இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அது எப்படி எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு என்ன இருக்குது, xy. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் xy. ஓகேவா, இந்த ஸ்டெப்பு தான் வந்து நம்ம வந்து டைரெக்டாக எழுதியிருப்போம். ஓகேங்களா, இது எக்ஸாமுக்கு வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது, டைம் போயிடும். நம்ம அதனால் இது வந்து டைரெக்டாக மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.